ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய சைனிக் ஸ்கூலோடைய வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே நோட்டிபிகேஷன் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல நீங்க கேட்கக்கூடியது அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி பிழையின்றி விண்ணப்ப படியும் பூர்த்தி செய்யறது, இதை பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நாம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத ஃபில் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ விண்ணப்பித்தாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% உறுதி. அது மத்திய அரசு வேலை, நிரந்தரமான ஆசிரியர் வேலை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டிஷன், நாம தமிழ்நாடுங்கும் போது தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு தமிழ்நாடு நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கணும். இதுவே மத்திய அரசு வேலைக்கும் போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தீங்களா இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். இது மாதிரி நம்மளுடைய சேனல்ல டெய்லி 1 or 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சம்பந்தமா வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமா மோட்டிவேட்டா இருக்கும். இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த சைனிக் ஸ்கூலோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டிபிகேஷன் எந்த ஸ்கூல் என்னங்கிறது தெரியல, நீங்க பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதை பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா மேல மென்ஷன் பண்ணிட்டாங்க சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. உடுமலைப்பேட்டை தாலுகா திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு. அப்ளிகேஷன் தான் போஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க போஸ்ட் அப்ளைடு பாருன்னு சொல்லிருக்காங்க. நீ என்ன ஆசிரியரா வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருக்குது நோட்டிபிகேஷன் பாத்தீங்களா தெரிஞ்சிருக்கும். எந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பார்த்து எழுதிக்கங்க. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா நேமு கேப் லெட்டர்ல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, நல்லா நோட் பண்ணிங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால கேப் லெட்டர் தான் எழுதணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ரெண்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்க ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்கறாங்க. என்னங்கிறது நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணிக்கங்க. ரைட் சைட்ல பாருங்க உங்களுடைய போட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டி கிராஸா சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டேஷன் இதுல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் போட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஆரம்பிச்சு உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போடணும். இந்த மாதிரி சைன் போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா போட்டோ மேல போடணும், அவ்வளவுதான். ஸோ அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு கேட்குறாங்க. என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. அடுத்து நேஷனாலிட்டி என்னன்னு கேட்குறாங்க, அதுவும் போட்டுக்குங்க. கேட்டகரி நீங்கள் ஓபிசியில் வரீங்களா, எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மென் ஜென்ரல் என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்ல ஹஸ்பண்ட் நேமோ பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்கறாங்க. 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10வது கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல என்ன சப்ஜெக்ட், நீங்க பார்த்தீங்கன்னா 10வதுல எந்த ஒரு சப்ஜெக்டும் கிடையாது. ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா 10th நீங்க பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. போட்டீங்களா? அடுத்த இன்ஸ்டிடியூஷன் போர்டு யூனிவர்சிட்டி நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. ஸோ எப்ப நீங்க பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணீங்க அதை பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. அதுல எத்தனை பர்சன்டேஜ் அதுங்கிறது நீங்க போட்டுக்க. அடுத்து பாருங்க 12th கேட்டிருக்காங்க. 12th பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சப்ஜெக்ட், மேக்ஸ் கம்ப்யூட்டரா இல்ல மேக்ஸ் பயாலஜி இந்த மாதிரி என்னங்க போட்டுங்க. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. எப்ப பாஸ் பண்ணீங்க, அதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு அடுத்து டிகிரி கேட்குறாங்க பாருங்க. டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட்டு, டிப்ளமாவா, பிஎட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எழுதிங்க. எம்பியில் பிஹெச்டி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கேம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்லயும் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க வச்சு அனுப்பக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்லயும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும். ஸோ அடுத்து பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்டிங் என்ன, எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை இயர் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணீங்க, அங்க உங்களுக்கு எவ்வளவு சேலரி, இந்த டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் எழுதிங்க. ஸோ அடுத்து லாங்குவேஜ் உங்களுக்கு என்னென்ன தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியுமா, தமிழ் எழுதிங்க. இங்கிலீஷ் தெரியுமா, இங்கிலீஷ் எழுதிங்க. ஹிந்தி தெரியுமா, ஹிந்தி எழுதிங்க. என்னங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத பின்கோடோட பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிங்க. எழுதிட்டீங்களா? அடுத்து மொபைல் நம்பர் கேட்கறாங்க பாருங்க. நீங்க 2 மொபைல் யூஸ் பண்றீங்களா இருந்தா இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ மேக்சிமம் எல்லாமே ஒன்று தான் இருக்கும். ஸோ ஒரு நம்பர் இது கரெக்டாக அவங்க ஃபோன் பண்ணும்போது நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கிறதா வச்சுக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி கேட்கறாங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதிக்கங்க. அடுத்து ஆதார் கார்டு நம்பர் கேட்கறாங்க, அது நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிக்கங்க. ஸோ அடுத்து பாருங்க
டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். சரி நீங்க பேங்க்ல போய் டிடி எடுக்கணும். டிடி எடுத்துட்டு அதோட டிடி நம்பரு, எந்த பேங்க்ன்னு எழுதிக்கங்க, டேட்டு எவ்வளோ எடுத்துக்கிறீங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு அனுப்பணும். வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புனீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம், இல்ல விட்டுலாம். அடுத்து ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். மேல் கூறப்பட்ட எல்லா தகவலும் கரெக்ட்டு. இன்கேஸ் ஏதாவது தப்புனா என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணலாம், ஜாப் ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குடுத்துருக்காங்க, படிச்சு பார்த்துக்கங்க. சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் பண்ணிட்டுங்க. லெஃப்ட் சைட்ல பிளேஸ், டேட் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கங்க. போட்டீங்களா? அவ்வளவுதான் ஃபிரெண்ட்ஸ். ஒரு 3 பேஜ் தான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க. இது மட்டும் ஃபில் பண்ணிக்கங்க. என்ன ஒண்ணு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண சொல்றாங்க. அது நீங்க பேங்க் போய் டிடி எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ டிடி எடுக்கிறதா இருந்தா நீங்க உடனே எடுத்து நீங்க இதெல்லாம் வச்சு அனுப்பலாம். ஏன்னா நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இந்த மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 30 31 தான் முடிய போகுது. அதுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அனுப்பிருங்க. இது மாரி ஆசிரியர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு தகவல்லாம் நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாரி ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிச்சயமா மோட்டிவேட் பண்ணும். மோட்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு கொண்டு வந்து குடுப்போம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, WhatsApp, ரிலேட்டிவ் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.